பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பெரிய கிருபையினாலும் கர்த்தருடைய இரக்கத்தினாலும் நாம் ஆன்லைன் மூலமாக அனுதினமும் ஜெபங்களை நடத்தி 2000 நாட்களை கடந்தோம் என்று உங்க எல்லாருக்கும் தெரியும். கடந்த செப்டம்பர் 20ஆம் தேதியோட 2000 நாட்கள் முடிந்தது. எல்லாரும் கூடி கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அரசு விடுமுறை நாளன்று நம்முடைய ஆவடி இயேசு சந்திக்கிறார் மன்றாட்டு ஜெப மையத்திற்கு ஏராளமான மக்கள் கூடி கர்த்தரை துதித்தோம் என்று உங்களுக்கு தெரியும். அந்த நாளில் அநேகர் சாட்சி கொடுத்தார்கள். அந்த சாட்சிகளில் ஒரு சில சாட்சியை இப்போது நீங்க கேட்கும்போது ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே சாட்சியை கேளுங்க. ஏன் தெரியுமா? நீங்களும் சாட்சி உள்ளவர்களாக மாறுவீர்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியானவருடன் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது எவ்வளவு சோர்வுகள் இருந்தாலும் ஒரு ஆவியானவர் புதுப்பித்து நடத்துகிற காரியங்களை ஒவ்வொரு நாளும் உணரும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு செய்தார். அதற்காக கர்த்தர் கொடாக்கொடி ஸ்தோத்திரம். ஐயா கொடுக்குற ஞாயிற்றுக்கிழமான ஆன்லைன் ப்ரேயரில் எங்களை ரொம்ப ஆவியானவர் பலப்படுத்தினார். எங்களுடைய வீட்டுடைய காரியங்களெல்லாம் கர்த்தர் ஒழுங்குபடுத்தினார். அதே போல் என் கணவருடைய சட்டத்தில் எல்லாம் ஆவியானவர் சுகத்தை கர்த்தர் கட்டளிட்டார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்குற வார்த்தை எங்களை பலப்படுத்தும். மறுநாள் எங்கள் ஒரு பிஸி மேனாகவே கர்த்தர் வச்சிருவார். பொருளாதார தடை இருந்தது, பொருளாதார தடையை கர்த்தர் நீக்கி போட்டு எங்களை எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆவியான சுகத்திலையும் பலத்திலையும் ஆரோக்கியத்திலையும் கர்த்தர்களை கட்டளையிட்டார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னால் என் மக ஃபஸ்ட் இயர் படிக்கிறா காலேஜ். ரொம்ப வீசிங். நைட்டு சனிக்கிழமை மூச்சு அப்படி வாங்குது. நான் வாமா ஹாஸ்பிட்டலுக்கு வாமானாலும் வரமாட்டேங்க. நாளைக்கு போகலாமான்னு நானும் என்னென்னமோ வைத்தியம் பார்க்குறேன். ஆனால் காலையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சிரும் கொஞ்சம். அப்புறம் நைட் ஆக ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை பிள்ளைக்கு. அப்புறம் நான் ரொம்ப ஜெபம் பண்ணி இங்கே ஜெப ஊழியத்தில் தர அந்த ரத்தம் இது ஜெப எண்ணெயை அவளுக்கு ஒரு சொட்டு தான் வாயில் விட்டேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, உடனடி நிவாரணம், உடனடியாக. அப்படியே எனக்கே ஆச்சரியம். பாப்பா சொல்லுது, அம்மா இது எனக்கு முன்னையே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. அவ்வளோ உடனடி அப்படி சுகமாயிட்டா அவ. எங்களுக்கு பெரிய அதிசயம், ஆச்சரியம். ஆண்டவர் கோடான கோடி நன்றி. என் பேர் சுகுணா. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன். ஆன்லைன் ஜெபம் நாங்கள் சில வருடங்களாக நாங்கள் பார்க்குறோம். அங்கள் நம்ம ஆண்டவருக்காக எப்படி உழைக்கணும், ஆண்டவருக்காக எப்படி பிரயோஜனம் பண்ணணும் என்ற வார்த்தைகளை ஒரு ஆன்லைன் மூலமாக சொல்லும்போது நான் ரொம்ப பலவீனமாக இருந்தேன். லாஸ்ட் செப்டம்பர் எனக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. கண்டிஷன் ஜனங்க நம்ம குடும்பம் எல்லாம் பயந்துட்டாங்க, அவ்வளோதான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஏஞ்சி இப்படி நிற்கிறதுக்கு ஒரு சக்தி இல்லை. ஃபுல் உடம்பெல்லாம் வைப்ரேஷன். அந்த மாதிரி நிலைமையில நான் இருக்கும்போது பாப்பா சொல்லுவார், 2வது பொண்ணு மம்மி நீ இந்த மாதிரி ஆன்லைனில் ஒரு அங்கிள் ஜோம் பண்ணுறாங்க, அவங்கள பார்த்து நீ ப்ரேயர் பண்ணல நம்பன்னு சொல்லுவா. அப்போ நான் என்னால் உட்காரத்துக்கு முடியலன்னு சொல்லி படுத்துட்டே நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஃபுல்லாக நான் என்னால் அது ஃபேஸ் பண்ண முடியல. சில வார்த்தைகள் நான் கேட்குவேன், சில வார்த்தைகள் கேட்காது அப்படியே தூங்கிடுவேன். நான் எவிடோஸ் டேப்லெட்ஸுங்கள்னால என்னால் முடியல. லாஸ்ட்டில் அப்போது எனக்கு ஃபுல்லாக 100% ஹீல் ஆகிடுச்சு. அந்த வார்த்தைகளை கேட்க ஆண்டவர்களுக்காக நம்ம எப்படி ஜெபிக்கணும், நம்ம சோர்ந்து போகிற டைமில் எப்படியெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன வார்த்தைகளை வச்சு நம்ம ஜெபம் பண்ணால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சோர்ந்து போன நிலைமையில் ஆண்டவர் நம்மளை திருடப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வார்த்தைகள் எல்லாம். இந்த ஆன்லைன் நைட்டு ப்ரேயர் பார்ப்பேன். திடீர்னு பார்ப்பேன், அப்படி தூங்கிடுவேன். அப்போது நான் 2 நைட்டு ப்ரேயரில் பார்க்கும்போது அப்போ திடீர்னு தூக்கம். அண்ணா இப்போ சுதாரிச்சுக்கோங்க, தூங்காதீங்கன்னு சொல்லி 12 மணிக்கு மேலே ஜெபம். அப்போ 207வது வாரம் ஏப்ரல் 14 நைட் ப்ரேயரு. அப்போ இந்த ஜெபம் பண்ணும்போது காரியங்களை வாக்கிய பண்ணும்போது நான் அப்படியே அண்ணன் சொன்னாங்க, அதே மாதிரி ஜெபம் ஏசப்பா நாங்கள் வீடு கட்டி இங்கே 2 வருஷம் ஆகுது ஏசப்பா, இங்கே கடை வைக்க முடியும் ஜெபம் பண்ணேன். அது மாதிரி ஏசப்பா அந்த காரியங்களை வாய்ப்பு ஜெபம் பண்ணிட்டு அண்ணன் சொல்லுவாங்க கடனே வாங்கக்கூடாதுன்னு. ஃபஸ்ட் நான் கடை வாங்கி தான் கடைக்கு சாமான் வாங்கி போடுவேன். ஏசப்பா இனிமேல் கடனே வாங்கக்கூடாதுன்னு ஜெபம். அவன் அண்ணன் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணி ஏசப்பாட்ட கேளுங்கம்பாங்க. அதே மாதிரி கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி கடன் வாங்காமல் ஏசப்பா அங்கே கடையை வைக்க ஏசப்பா ஆசீர்வதித்தார். அப்புறம் அண்ணன் சொல்லுவாங்க சுவிசேஷ அறிவிக்கிறத பற்றி சொல்லுவாங்க. அப்போ
ஏசப்பா நான் யாருக்காவது சுவிசேஷம் அறிவிக்கணும், நீங்கள் என் கூட பேசுங்கப்பா பேசுங்கப்பா. அதேமாரி கடைக்கு ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அப்போ ஏசப்பா பற்றி சொல்லுவேன். திடீர்னு ஒருத்தவங்க எங்கள் வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ண கூப்பிட்டாங்க. ஆண்டவர் அவ்வளோ ஆச்சரியமாக வழிநடத்தினார். இந்த ப்ரேயர் 5 வருஷமாக நான் அது கொரோனா லாக்டவுனில் வந்து பார்க்குறேன். ஆண்டவர் நான் அவ்வளோ ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம். அதுமாதிரி இப்போ வந்து யார்ட்டையும் கடன் வாங்கவும் மாட்டேன். ஏசப்பா எனக்கு அவ்வளோ வழி நடத்துகிறார். தேவைகளாம் அண்ணன் சொல்ல மாதிரி கையை ஊற்றி ஜெபம்னு சொல்லுவாங்க, கையை ஊற்றி ஜெபம் பண்ணி ஏசப்பா கேட்பேன். அவ்வளோ அற்புதமாக நான் வழி நடத்தினேன். ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். 5 வருஷமாக இந்த ஜபத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் எந்த வேதனை இருந்தாலும் நான் ஜப குறிப்பு அனுப்புவேன். ஐயா எனக்கு உடனே பதில் கொடுத்து அந்த ஜபம் தான் எங்களை இது வரைக்கும் என்னை உயிர் காத்திருக்குது. 5 வருஷமாக நான் கோயிட்டில் வேலை செய்கிறேன். பல தீங்குகள் பல இது வந்தாலும் நான் உடனே ஜப குறிப்பு அனுப்பேன். அதுக்கெல்லாம் எனக்கு பதில் கொடுத்துருக்காரு. நான் வெளிநாட்டிலேருந்து வர பார்த்து 20 வருஷமாக வேலை செய்கிறேன். நான் அந்த வீட்டில் 2 வருஷம் சென்று வருவேன். எனக்கு இது வரைக்கும் காசு கொடுத்துல பாண்டிச்சேரிக்கு இப்போ வந்திருக்கேன். 2 மாதம் லீவில் வந்திருக்கிறேன். ஆமாங்க. அப்போ நான் வந்து 29ஆம் தேதி நான் ஊருக்கு வர பார்த்து என் குழந்தைங்களுக்கு, என் பேர பிள்ளைங்களுக்கு அவங்க 2 மாதம் சம்பளத்தை எனக்கு இப்போ ஐயா கிட்ட நான் மெசேஜ் அனுப்பியிருந்தேன். இந்த வருஷத்தில் எனக்கு கிடைக்கப்படி எனக்கு ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி ஜபம் பண்ணியிருந்தார். எனக்கு 2 மாதம் சம்பளம் கொடுத்தாங்க. அந்த காசை வாங்கி நான் பிள்ளைங்களுக்கு நகை வாங்கிட்டு வந்து நான் அதை மணிப்பாசில் வச்சுட்டு நான் பார்க்கவே இல்லை. நான் ஏர்போர்ட்லேருந்து இந்த வீட்டுக்கு வந்து நான் வந்து பார்த்தப்பட்டு அந்த நகையை காணோம். எனக்கு ஒன்றும் முடியல. ஐயோ நான் விதவையாக இருந்து கஷ்டப்பட்டு ஜபக்குறிப்பு மூலயமா இந்த பொருளை வாங்கி புள்ளி கட்டின்னு வந்தேன்னா காணாமன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது கண்ணீர் விட்டு நான் ஜபக்குறிப்பு அனுப்பியிருந்தேன். நான் அந்த நிமிஷமே எங்கள் ஜபம் பண்ணாங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாகும், கவலைப்படாதுங்க, மனாந்திரம் நிரந்தரமெல்லாம் நிறையா வாக்கு கொடுத்துருந்தாரு. அதைப்படி அன்னைக்கு பொழுதே கடைக்கு எங்கள் கிருபை செய்தார். டிரைவர் தான் அதை எடுத்து வச்சுருந்து அந்த பொருளை வாங்கி கொடுக்க கிருபை செய்திருந்தார். ஒரு காரியத்துலேயும் எனக்கு வந்து உதவியாக இருந்த ஜபத்துக்காக கர்த்தரை நான் சோத்திரிக்கிறேன். அதேமாரி என் பெரிய பொண்ணுக்கு உயிருக்கு போராடி ரொம்ப பலவீனம் ஆகி போச்சு. 3 மணிக்கு இந்தியா டைம் 3 மணிக்கு நாங்கள் அங்கே 1 மணிக்கு அந்த இரவு ஜபத்தில் ஐயாவோட சேர்ந்து ஜபிக்க பார்த்து என் பிள்ளைங்களுக்கும் என் பேர பிள்ளைங்களுக்கும் உயிர் பிச்சை கொடுத்து ஆண்டவர் ஆரோக்கியமாக வைத்ததுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். அவர் நாங்கள் 2000 ரட்சிக்கப்பட்டோம். ஏனோ தானோன்னு எப்போ போவோம் வருவோம் அப்படி தான் இருந்தோம். இந்த ஆன்லைன் ப்ரேயர் ஆரம்பித்த நாட்கள்லேருந்து நான் பார்த்துட்டு வரேன். கொரோனா காலத்தில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அப்போ சிஸ்டர் நான் வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்பினேன். சிஸ்டர் வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணி தாயை போல் தகப்பனை போல் என்னை ஆற்றி தேற்றி என்னை அரவணைத்த போல் இருந்தது. அவங்க வார்த்தையும் அவங்க வசனங்களும் என்னை தேற்றினது ஆற்றினது. ஒவ்வொரு நாளும் அவங்க ஆன்லைன் ப்ரேயரை பார்க்கும்போது அவங்க பேசுகிற பேச்சு எனக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்கும். இந்த வசனங்களும் என்னை தேற்றும். மட்டுமாய் ஆண்டவர் என்னை நடத்தி வந்தார். என் பிள்ளைகளுக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர் ஆரம்ப நாட்களில் சனிக்கிழமை தான் நைட்டு ப்ரேயர் இருந்தது. அப்போ 4 மணி வரைக்கும் வச்சுருப்பாங்க. அந்த ப்ரேயர்லேயும் நான் ஒவ்வொரு நாளும் கலந்து கொள்வேன். என் 2 பிள்ளைங்களுக்கும் ஆரோக்கியம் நல்ல ஒரு அழகான திருமணத்தை நடத்தி வச்சார். 2 பிள்ளைகளுக்கும் குழந்தைய கொடுத்தாரு. இந்த ஆன்லைன் ப்ரேயரில் ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கும் போதெல்லாம் அற்புதம் அதிசயம் தான் நடக்கும். நான் ஒவ்வொரு நாளும் பார்த்து இதில் நான் ரொம்ப பலன் அடைஞ்சிருக்கேன். மகளை குறித்து நான் எழுதி வச்சு ஜெபிச்சேன். அடவரே என் மக வெளிநாட்டுக்கு போகணும், அவர் நர்ஸாக படிச்சிருக்கிற வேலை எழுதி வச்சு ஜெபிக்குமான்னு இங்கே ஐயா சொல்லுவாங்க டிவியில். ஆனால் நான் அது எங்களுக்கு நடக்காத ஒரு காரியம், நாங்கள் நினைக்காத ஒரு காரியம். எங்களுக்காக இது நடக்கும் அநேக சொன்னாங்க. ஆனால் இந்த நாளில் கத்த கிருபையா இந்த நிகழ்ச்சினால ஐயா சொன்ன வார்த்தையினால அதை வெளிப்படுத்தினால அந்த வார்த்தை பிரகாரம் இன்னைக்கு என் மகள் ஒன்று ஜப்பானில் இருக்க கத்த கிருபை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் இந்த 2020ஆம் ஆண்டு முதல் ஆரம்பம் முதலே இந்த ஆன்லைன் ப்ரேயரில் நாம் கலந்துக்கிறோம். எப்பொழுதும் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கும் நான் எழுதி வைத்து அநேக காரியங்கள் எத்தனையோ காரியங்களுக்கு எழுதி வைத்து கையை வைத்து ஜெபிக்க சொல்லுவாங்க. அப்போ ஜெபிக்கும்போது கர்த்தர் எங்களுக்கு விடுதலையை கொடுத்தார். ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன். என் பேரன் இந்த பேட்மிண்டன் விளையாடும்போது கடந்த வருஷத்தில் குதித்தது போல கால் எலும்பு இதாகிடுச்சு, உடஞ்சிடுச்சு. திருப்பி அவங்க ஆஸ்பத்திரியில் போயிட்டு இது பண்ணாங்க. அதை எழுதி வச்சு நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் 1 வாரத்துக்குள்ளாகவே நல்ல சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து அன்றோடு துதிக்கிறேன். இன்னுமாக என்ன நிலப்பிரச்சனை 2 நிலப்பிரச்சனை, அதில் 1 கோர்ட்டில் போட்டிருந்தேன், 1 வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருந்தேன். அந்த 2க்குமே நான் எழுதி வச்சு ஜெபித்தேன். ஐயா எப்போவே சொல்லுவாங்க, நீங்கள் எழுதி வச்சு ஜெபங்க கத்த விடுதலையை கொடுப்பார்னு சொல்லுவாங்க. அதே போல் கோர்ட்டில் போட்டதும் எனக்கு சாதகமாக போன வாரம் தீர்ப்பு வந்துச்சு. ஐயாவோட இரவு ஜபம், இந்த 5:30 மணி ஜபம் சிஸ்டர், இது மெயினாக அந்த 5:30 மணி அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு பலப்படுத்துவாங்க ஏசப்பா. அது வந்து ரொம்ப புரோஜனமாக இருக்கும். வேலை மேலேயும் நான் வந்து இந்த நைட்டு ப்ரேயரை வந்து லேட்டாக ஆனாலும் நைட்டு ஃபுல்லாக நான் கேட்பேன். நான் நைட் ப்ரேயர் விடவே மாட்டேன். இப்போ நான் ஒரு நேரம் கூட நான் விடவே மாட்டேன்.
ஏசப்பா என்னை பலப்படுத்தாங்க. நான் நிறைய ஜபத்தில் தொய்வாக இருக்கும் பொழுதெல்லாம் ஆன்லைன் ப்ரேயர் தான் வந்து என்னை உயிர்மிச்சு அடைய செய்தது. ஆண்டவருடைய வார்த்தை தான். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆண்டவர் வந்து தேவைகளெல்லாம் சந்திச்சாங்க. அப்புறம் எனக்கு வந்து நெக் பெயின் ப்ராப்ளம் வந்து கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்குது, உங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தேவன் எனக்கு நான் ஜபத்தில் எழுதி வச்சு ஜபம் பண்ணேன் ஐயா சொல்கிற மாதிரி. அப்புறம் தேவன் வந்து எனக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் சுகத்தை கொடுத்தாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எனக்கு 17 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. 16 வருஷம் நானும் என்னுடைய கணவரும் பிரிஞ்சு தான் இருந்தோம். ஆண்டவர் வந்து இந்த ஜபத்தின் மூலமாக இப்போ எங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரும் வந்து அவர் வந்து இன்னும் ரட்சிக்கப்படலை. ஆனால் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி எங்களுடைய திருமண நாள். அவர் வந்து எங்கள் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு என் கூட இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து சுவிசேஷ ஊழிய கூடுகைக்கு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 3 நாள் பாஸ்டிங் இருந்து அவரும் வந்து இங்கே ஜெபம் பண்ணார். ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி. ஜீசஸ் மீட்ஸ் ஊழியத்தில் வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் ஜாயின் பண்ணி பார்த்தது வந்து ஒரு நைட் ப்ரேயரில் 5வது நைட் ப்ரேயர்லேருந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து கொரோனா டைமு. அப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பேரலைஸ் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து நடக்க முடியலை. டாக்டர்லாம் நிறைய கன்சல்ட் பண்ண அவங்கள பார்க்கவே முடியல, நேரில் போய் பார்க்க முடியல. வீட்டிலேயே இருந்து ரொம்ப பயந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து ஆன்லைன் மூலமாக அங்கே மோகன்சியன் அவங்க மீட்டிங்கை தான் நாங்கள் அந்த டிவியில் பார்த்துட்ருப்போம். அப்போ வந்து அவங்க தான் நைட் ப்ரேயரில் நீங்கள் வந்து எல்லோரும் கலந்துட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு நைட்டில் ரொம்ப பயந்துட்டு என்ன பண்ணுன்னே தெரியாது. 2 எனக்கு பொட்ட பிள்ளைங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு யாருமே இல்லை. அவங்க நடக்க முடியாது, தூக்கிறதுக்கு யாரும் இல்லை. எங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரியாது. அப்போ வந்து நான் அந்த நைட்லலாம் தூங்க முடியாது என்னால். அப்போது நான் ஆண்டவர் தான் எனக்கு கடவுளை தவிர யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் ப்ரேயரில் வந்து ரொம்ப அண்ணனுடைய ஜபத்தெல்லாம் அதில் அட்டன் பண்ணி தான் நான் வந்து நிறைய நாட்கள் அப்படி தூங்கியிருக்கேன் அப்படியே. அப்புறம் ஆன்லைன் ப்ரேயரெல்லாம் அட்டன் பண்ணி அதை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தைகள் இங்கே நடக்கிறது, யாரும் நம்மளுக்காக கூடவே இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பலன் எல்லாம் ஆண்டவர் தான் எங்களுக்கு தந்தார். அப்படியே அந்த ஆன்லைன் மூலமாக நாங்கள் பெறப்பட்டோம். அவங்களும் பேரலைஸ்லேருந்து 3 மாதத்துலேயே 4 மாதத்துலேயே அவங்க நடந்து அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. அப்புறம் இன்னும் நிறைய நன்மைகள் ஆண்டு செஞ்சுருக்குறாங்க. நாங்கள் அங்கேருந்து கல்கட்டாவிலேருந்து இப்போ வந்து நாங்கள் வண்ணார்பேட்டைங்க திருநெல்வேலி வண்ணார்பேட்டைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கும் ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். அதுக்கும் ஆண்டவர் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்புறம் பிள்ளைங்க 2 பேர், அதில் பெரிய பொண்ணு அங்கே தான் படித்து கல்கட்டாவில் படித்து அவளுக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் இன்னும் கிடைக்கவே இல்லை. ஆனாலும் இங்கேயும் வந்து அவங்களுக்கு ரொம்ப டயபெட்டிஸில் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்தப்போ நிறைய வந்து அவங்களுக்கு வந்து நிறைய செலவாகிட்டு இருந்துச்சு. எங்கள் வீட்டில் நிறைய பொருளாதார பிரச்சனை வந்துச்சு. கடவுள் இன்னும் சர்டிஃபிகேட்டே இல்லை, 12th சர்டிஃபிகேட் தான். ஆனாலும் ஒரு நல்ல ஸ்கூல் சம்பளம் நிறைய கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணி அவளுக்கு ஒரு வேலையும் கர்த்தர் எங்களுக்கு அந்த பொருளாதார பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்படி நிறைய நன்மைகளை இன்னும் நிறைய நன்மைகள் ஆண்டரை பற்றி ஆண்டர் செய்த நன்மைகளை சொல்ல முடியும். இந்த நாளில் இந்த 2000 நாளில் ஜீசஸ் மீட்ஸில் நான் இப்படி வந்து நன்மை செய்கிறதுக்கு அவ்வளோ தூரம் எங்களுக்கு தெரியவச்சு. அதுங்கெல்லாம் இடங்கள்லாம் எப்படி ட்ராவல் பண்ணி வர்றது கூட தெரியாது. ஆனால் கிருபையாக எங்களுக்கு இங்கே வந்து தங்கி இன்னைக்கு சாட்சி சொல்ல கிருபையத்தை கர்த்தருக்கு கொடாமல் கொடுத்து இந்த 5 வருஷமாக நான் இந்த ப்ரேயரில் நான் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்க தான் நாங்கள் சென்னைக்கு வந்தோம். ஒரு வேலைக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு 8 வருஷமாக நான் இன்னும் வேலைக்கு போனேன். அது இடையில என்னால் ஜெபம் பண்ணுறது, என்னுடைய பைபிள் வாசிக்கிறது இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அந்த நேரத்தில் கொரோனா வந்தப்போ இந்த ஊழியத்தில் வந்து என் பிள்ளை தான், சின்ன பிள்ளை தான் இதை பார்த்து அழுதுகிட்டு இருப்பா. நான் அப்போ வாங்கி அதை என்னன்னு பார்த்து என்னம்மா பண்ணி அழுகுற அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ப்ரேயர் இருந்தது. அப்போ இதை நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தேன். சர்ச்சுக்கு போகிற காரியத்தில் எல்லாம் போனால் கூட ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தால் கூட மறுநாளே எனக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நான் யோசிப்பேன், ஏசப்பா சர்ச்சில் இருந்துட்டால் நல்லா இருக்கும், இங்கே வந்து நம்மளால பரிசுத்தமாக வாழ முடியும், எந்த தப்பும் பண்ண மாட்டேன், இருந்தாலும் ஆண்டவருடைய ஒரு பிரசன்னம் அவருடைய அந்த இது இல்லாத மாதிரியே இருக்கும். அதை ஒரு நாள் நல்லா உற்சாகமாக இருக்கும். தினமும் கூடவே இருந்தால் நல்லா இருக்குமே, தினமும் சர்ச்சு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிப்பேன். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்தப்ப இப்போ தினமும் அந்த வீட்டில் அந்த பிரசன்னம் அந்த உடைய காரியத்தை என்னால் சொல்ல முடியாது. அவ்வளோ நன்மைகளை ஆண்டவர் எனக்கு இந்த ஊழியத்தில் கொடுத்துருக்குறாரு.
ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட எங்கள் பசங்க வேலையை விட்டு வரும்போது கூட கேட்பாங்க, அம்மா என்னம்மா பண்ணுறதுன்ட்டு. இது அங்கிள் பேசுகிறாங்க, இப்போ சொல்லுவாங்கன்னு சொல்லி அப்படியே நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை அப்படியே கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் கர்த்தர் கொடுத்தபடியா. அதே போல் கண்ணீர் ஜெபம்னா என்னன்னே எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும்தான் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏதாவது மற்றவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த ஊழியத்தை இந்த 5 வருஷம் தான் நான் அதை கற்றுக்கிட்டேன். சகோதரருக்காக ஜெபிக்கும்பொழுது கூட எனக்கு கண்ணீர் தான் ஒரு ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துவோம். இப்படிப்பட்ட ஒரு சகோதரர் எங்களுக்கு கொடுத்தீங்களே, இந்த ஊழியத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்களே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீரோடு தான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் இப்படிப்பட்ட அந்த ஊழியத்தில் என்னையும் இணைச்சி வச்சிருக்கிறதுக்காக அவருக்கு கோடானு கோடி நன்றி. டே 1லேருந்து நான் இந்த ஊழியத்தில் யூடியூப்பில் வந்து பார்க்குறேன். ஆரம்பத்துலேருந்து 5:30 to 7 o'clock வரைக்கும் நடந்துருந்துச்சு. அப்போ ஒரு நாள் ஐயா வந்து பெங்களூர் வந்தார். அதோட இந்த ஊழியத்தோட இணைய கர்த்தர் கிருபை செஞ்சார். இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு இந்த 2000 நாட்களுக்குள்ள எங்கள் வாழ்க்கையே கர்த்தர் தலைகீழாக மாற்றிட்டார். எங்கள் விசுவாச வாழ்க்கை மாற்றிடுச்சு. எங்கள் நம்பிக்கை, கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கையை கர்த்தர் மாற்றிட்டார். ஆண்டவரை நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டோம். தேவனுக்காகவே வாழணும், மற்ற எதற்காகவும் வாழக்கூடாது அப்படின்னு ஒரு நோக்கத்தை ஆண்டவர் எங்களுக்கு உண்டாக்கினார். நாங்கள் வந்து பெரிய பணக்கார ஃபேமிலியில் அண்ணன் வந்து நீ வந்து திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு திருமணத்துக்கு அடுத்த காரியங்கள்லாம் கவனித்தாங்க. அநேக வந்து பெண்கள் வந்தாங்க. ஆனால் பிரதர் மூலியமாக நேர்த்தியான சரியான ஒரு பொண்ணை பார்க்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இப்போது வந்து என் கல்யாணம் நடக்கணும், ஆனால் எங்ககிட்ட வந்து பணம் கிடையாது. எங்களுக்காக இருந்த பணத்தை வந்து நாங்கள் வேறு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். இப்போ டக்குன்னு செட் ஆகிடுச்சு. ஆனால் எங்ககிட்ட பணம் இல்லை. ஆனால் எங்களுக்கு அண்ணனும் கிறிஸ்டின் ஆண்டியும் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு ஃபார்முலா, எழுதி வச்சு ஜெபம் பண்ணோம், ஸ்தோத்திரம் பண்ணோம், அளவில் வந்து நம்ம வந்து செலவு பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய ஃபார்முலா வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஆண்டவர் கிருபையாக எங்களுக்கு சந்தித்து கொண்டே வந்தார். எல்லாம் வந்து நாங்கள் காசெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். இன்னும் 10 நாள் தான் என் கல்யாணம் இருக்குது. எங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வெறும் 28,000 ரூபாய் இருக்குது. நான் எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்துருச்சு. நான் நினச்சிருந்தேன் நம்ம திருமண நாள் வரும்போது எவ்வளோ பெரிய கட்டு வச்சா கூட அப்படியே சர்ன்னு சுருங்கி போயிடும், எப்படி செலவாகும் தெரியாது. ஆனால் 28,000 வச்சுன்னு இன்னும் 10 நாள் எப்படி நடக்கிறது? ஆனால் எங்களுக்கு இந்த இயேசு சந்திக்கிற ஊழியத்தில் இருக்கிற ஒரு ஃபார்முலா, நாங்கள் கடன் வாங்கக்கூடாது, எங்கள் தேவையை பிறருக்கு சொல்லக்கூடாது, எழுதி வச்சு ஜெபம் பண்ணோம், ஸ்தோத்திரம் பண்ணோம். நாங்கள் குடும்பமாக எழுதி வச்சு ஜெபம் பண்ணோம், ஸ்தோத்திரம் பண்ணோம். நான் வெட்டிங் கார்டெல்லாம் கொடுத்தேன். நான் வேலை பண்ணுற இடத்துல எங்கள் சேர்மன் சாருக்கு வந்து கார்டு கொடுத்தேன். அவர் அடுத்த நாள் வந்து என்னை சந்திப்பான்னாரு. ஸோ நான் போய் அவங்கள சந்தித்தேன். அவர் சந்தித்து என்னெல்லாம் விசாரிச்சுட்டு டக்குன்னு ஜோப்லேருந்து எடுத்து இவ்வளோ பெரிய ஒரு கட்டு கொடுத்தாரு. எண்ணி பார்த்தா 50,000 ரூபாய் இருந்துச்சு. நான் ஆண்டவருக்கு வந்து நன்றி சொன்னேன். ஆண்டவர் இப்படி திருமணத்தை நடத்தினார். நடந்து முடிந்த பிறகு எங்களுக்கு 1 ரூபா கடன் இல்லை. எங்கள் வீட்லேயும் கடன் இல்லை, இவங்க வீட்லேயும் கடன் இல்லை. எங்கள் கையில் கர்த்தர் போதுமான பணத்தை இப்போ கூட கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். 2020 இந்த ஆன்லைன் பெரிய ஆரம்பிச்சு. எனக்கு வந்து நான் ஒரு நல்ல போஸ்ட்டில் இருக்கேன். எனக்கு ஆன்லைனில் கொரோனா இதுக்கு லீவே கிடையாது. மண்டே டு ஃப்ரைடே டெய்லி காலைல 7 மணிக்கு ஆஃபீஸ் போய் 5:30க்கு திரும்பி வரணும். கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி போஸ்ட்டில் நம்ம இருக்கிறதுனால எனக்கு வேறு வழி இல்லை. அப்போ வந்து இந்த ஆன்லைன் தொடங்கி ஒரு 4 மாதம் இருக்கும் தெரியும், எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல டேட்டு. நான் வந்து அங்கே பிளான்ட்டு கடல் நீர் குடிநீர் திட்டத்துக்குலாம் நான் கேட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு மெட்ரோ வாட்டருக்கு போய் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அண்ணா நகர்கிட்ட காரில் வரும்போது நானே தான், அன்றைக்கி டிரைவர்ஸ்லாம் வரமாட்டாங்க, ரோடை பார்த்தா பயமாக இருக்கும். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, திருமங்கலம் மெட்ரோவுக்கு அந்த பக்கத்தில் வந்து ஆம்புலன்ஸ்லேருந்து டெட் பாடிலாம் ஏற்றி இன்னொரு ஆம்புலன்ஸும் மாற்றும் போது என்னோட கார் தான் நிற்கிது. என்னை நிப்பாட்டிட்டு வெளியே கார்கள் எதுவுமே ரோட்டில் இல்லை. அப்போ அந்த கார்லேருந்து மாற்றும் போது எனக்கு பெரிய பயம் வந்துச்சு. அப்போ டக்குன்னு ஃபோனில் இந்த சைடில் இருந்து ஃபோனை வந்து என்ன ஃபோனை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் தொடங்கி 2 மாதம் ஆகிருக்கும் போல், 5:45 இருக்கும்னு நினைக்கிறேன். அது நான் போனோடனே ஆன்லைனில் இந்த உங்களுடைய இது போச்சு. அதை பார்த்தப்பறம் எனக்கு அப்படியே ஒரு, நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, பாட்டு பாடுன போது எனக்கு ஒரு பெரிய நிம்மதி வந்துச்சு. அது நான் உண்மையாகவே சொல்லி வந்து உட்காந்தோடனே சொல்லிச்சு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா அப்படி பார்த்ததில்ல, ரோடெல்லாம் வெறிச்சோடி கிடக்கும். அந்த நேரத்தில் எனக்கு முன்னாடி கார் நிப்பாட்டி இப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி பயம் ரொம்ப இதாகிடுச்சு. வேறு யாரும் ரோட்லேயும் இல்லை, இப்போ கூட பேசுறது கார்லேயும் ஆடல. அந்த நேரத்தில் அந்த சிறு பயம் வந்தப்போ போக்குனது இந்த ஆன்லைன் அந்த நாளில் பார்த்தது. அப்புறம் தொடர்ந்து பார்ப்பேன். அப்போ ரொம்ப பிடிக்கிறது என் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறது என்னென்னா, இந்த பாட்டுகளை எனக்கு விரும்பின பாட்டுகளை அருமையான அக்காவும் அருமையான மகளும் பாடுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு பாட்டுகள்லாம் பாடும்போது உற்சாகமாக அதை போட்டு கேட்பேன். அதனால் டெய்லி நான் சாயங்காலம் வரும்போது அந்த 5 மணி 5:30 மணி வரும்போது இவங்க ப்ரோக்ராம் கரெக்டாக கேட்குன்னு சொல்லி அந்த தனியாக முதல்லலாம் யாரும் ரோட்டில் இல்லைல்லாம் நானாலும் போயிட்டு வரும்போது
இந்த ஆன்லைன் ஜெபங்கள் அந்த நேரத்தில் எனக்கு வீட்டு வந்து சேர மட்டும் உனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது. நான் அப்போவுமே யூடியூப்பில் மெசேஜிலலாம் போட்டிருக்கேன், தேங்க்யூன்னு அண்ணன் உங்களுக்கெல்லாம் போட்டிருக்கேன். அதனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் தகுந்த நேரத்தில் எனக்கு இந்த ஆன்லைன் மூலமாக எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தார். ரொம்ப நன்றி. தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.